செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிபிஐயை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டிபிஐயை முற்றுகையிட்டு பகுதி நேர ஆசிரியர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பணி நிரந்தரம், சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இந்த போராட்டம் குறித்தான விரிவான விவரங்கள். வணக்கம் சாருலதா. தொடர்ந்து பகுதி நேர ஆசிரியர்கள் 10வது நாளாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய டிபிஐ வளாகத்தினுடைய எதிர்ப்புறமாக போராடி வருகிறார்கள். தங்களினுடைய பணியை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. 2016, 19 அதே போல 2021 சட்டமன்ற தேர்தலில் 181 விதியின்படி திமுக அரசு பகுதி நேர ஆசிரியர்களை பணி நியமனம் செய்வோம் என உறுதி அளித்தனர். அந்த உறுதியை நம்பி அவர்கள் காத்திருந்த ஒரு சூழலில் 4.5 ஆண்டு ஆட்சி காலம் முடிவடையும் தருவாயில் கூட திமுக அரசு அவர்களுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை. அவர்கள் வெற்றி விளம்பரத்திற்காக அந்த வாக்குறுதியை கொடுத்துவிட்டு மக்களை ஏமாற்றியுள்ளனர் என்பது களத்தில் யதார்த்தமாக தெரிகிறது என பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களுடைய மன உளைச்சலை தெரிவித்தனர். மேலும் தொடர்ந்து 10வது நாளாக இந்த வளாகத்தில் பகுதி நேர ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் அவர்களை கைது செய்து வருகின்றனர். பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அதே போல ஒவ்வொரு இடத்திலிருந்தும் தங்களுடைய கையில் காசு கூட இல்லை, நாங்கள் பேருந்து நிலையத்தில் இருக்கிறோம், அதே போல ரயில் நிலையத்தில் தங்கி கொண்டு ஒவ்வொரு நாளும் இந்த போராட்டத்தை சந்தித்து வருகிறோம் என பகுதி நேர ஆசிரியர்கள் தங்களினுடைய மன உளைச்சலை, மன வேதனையை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த ஆட்சியை நம்பி நாங்கள் சீரழிந்தது மட்டும்தான் மிச்சம் என்பது அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் ஊராக சென்று கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களை பற்றியோ எங்களுடைய இடத்திற்கு வந்து எங்களிடம் பேசியோ அவர்கள் எந்தவித ஒரு தீர்வையுமே அவர் எடுக்கவில்லை. மேலும் துறை சார்ந்த அமைச்சரிடமும் இருந்து எந்தவித பதிலும் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் நாங்கள் இந்த போராட்டத்தை நீர்த்து போக விட மாட்டோம். தொடர்ந்து எங்களுடைய உயிர் இருக்கும் வரை இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம். தொடர்ந்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீருவோம் என பகுதி நேர ஆசிரியர்கள் உறுதியாக இருக்கிறார்கள். தொடர்ந்து காவல்துறையினர் பகுதி நேர ஆசிரியர்களை கைது செய்து வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சாருலதா, இது குறித்தான விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.